அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், அதிலும் குறிப்பாக ஆண் சமூகம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்களாகிய நாம் எத்தனையோ பல்வேறு வகையான சிரமங்கள், பல்வேறு வகையான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஏற்பட்ட போதிலும் பொருளாதாரத்தை தேடுவதிலும், நம்முடைய குடும்பங்களை நிர்வகிப்பதிலும், நம்முடைய உடல்நலத்தை பாதுகாப்பதிலும் பல சிரமங்களை நாம் மேற்கொண்ட போதிலும் இன்றைக்கு நாம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நிம்மதியான வாழ்விற்கான பின்னணியும் மிகப்பெரிய உந்துதலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பாலும் அதிகமான இடங்களில் நாம் கேள்விப்படக்கூடிய செய்திகளாக இருந்த தகவல்கள், எங்கோ ஏதோ ஒரு மூலையில் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்த சில செய்திகள், அல்லது ஏதோ ஒரு சமூகத்தினுடைய மக்களுக்கிடையே நிலை பெற்ற சில திடீர் முடிவுகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய ஊரிலும் நம்முடைய சமூகத்திலும் இன்றைக்கு நிலையில் வருவதை பார்க்கிறோம். அது என்ன? இளம் பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய விரக்தியினால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதும், அந்த தற்கொலைகளுக்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அது உண்மையோ அல்லது பொய்யோ எதுவாக இருந்த போதிலும் அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை இந்த அளவிற்கு தூண்டியதற்கான காரணம், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சிந்தனையே இருக்காது. அது பார்க்க விளையாட்டு போயிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே, துணியால இருந்து என்னத்தான் பண்ண போறோம், எல்லாம் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையில இருக்கும். இதற்கு ஒரு இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கிறது தான் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் தான் இந்த உலகத்தினுடைய நேசமும், இந்த உலகத்தினுடைய இன்பமும், நம்முடைய உடல் சார்ந்த பல்வேறு வகையான உடல் தேவைகளும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய காலம். வாழணும்னு ஆசைப்படக்கூடிய இளம் வயது பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் ஒரு தவறான முடிவை குர்ஆன் ஹதீஸ் தடுத்திருந்த போதிலும், மார்க்கம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவர்கள் இந்த முடிவை எடுத்துக் கொண்டிருந்தாலும், இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பெரும்பான்மையான குடும்பங்களில் பெண்களுடைய சிறப்பையும் பெண்களுடைய அவசியத்தையும் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளாத நிலையில் தான் இருக்கிறார்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இழிவாக நினைத்தார்கள். பெண் குழந்தை என்று சொன்னால் அவர்கள் இழிவாக கருதினார்கள். அது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு மூடர் சமூகம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நவீன உலகம், கல்வியும் இணையமும் இன்றைக்கு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூகம், உலகத்தில் உள்ள விண்கலங்களுக்கெல்லாம் மனிதனுடைய அறிவு எட்டி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தில் இன்னும் எழுதி போட்டு வச்சிருக்கான் ஸ்கேன் சென்டர்ல, வயிற்றுல உள்ள பிள்ளை என்னன்னு சொன்னா அவங்க 10 வருஷம் சிறை தண்டனை. உலகத்தில் மற்ற நாடுகளில் கூட இல்லை. மற்ற நாடுகளில் போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா வீட்டில் ஆனா பெண்ணான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னமும் எல்லா இடத்திலும் எழுதி போட்டு வச்சிருக்கிறா, உள்ள உள்ளதை சொல்லாத ரகசியமா வச்சுக்க. அது ஏதோ பெரிய பயங்கரமான ஒரு குற்றமா ஏண்டா வச்சிருக்க? என் வயிற்றுல உள்ளதை ஒரு தாயினுடைய ஆசை தன்னுடைய வயிற்றில் இருப்பது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளக்கூடிய டெக்னாலஜி வந்திருந்த போதிலும் சொல்லாதே என்று சொல்ல தெரியுமா? ஒருவேளை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டா எங்க அந்த பெண்ணை வீட்டு கொண்டு போய் தெரியாம சாப்பாட்டில் மெடிசனை கொடுத்து அல்லது வேற பேர் மாடி பிள்ளை கொடுத்து விட்டு எதையாச்சும் பண்ணி இந்த பிள்ளையை காலி பண்ணிடுவாங்கன்னு பயப்படுகின்ற அரசாங்கம். அந்த அளவிற்கு பெண்ணுடைய மோகத்தை விரும்பக்கூடிய ஒரு அற்பமான உலகத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் வாங்கணும். பெண்ணுடைய அவசியத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும்போது வைதா புஷ்ஷிர அஹதுஹும், இந்த பயான் நிறைய நம்ம கேட்டிருப்போங்க. இப்பையும் இந்த பயான் இப்படியே கடந்து போயிடக்கூடாது. இனி வரும் காலங்களில் நாம் ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதனாக திகழ வேண்டும் என்று சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஹதீஸ் வரை நாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அவர்களை பெண்களை நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உற்ற உறவுகளாக இருக்கலாம். அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்பதை நாம் கண்டிப்பாக கொடுத்தாகும். அதில் மிக குறிப்பான ஒன்று நம்முடைய தாயும் நம்முடைய தாரமும். ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. நம்முடைய தாய் ஒரு காலம் வரைக்கும் நம்மோடு இருப்பார்கள். அதற்கு பிறகு உள்ள காலத்தில் நம்முடைய மனைவி நம்மோடு இருப்பாங்க. இந்த ரெண்டையும் கையாளாக தெரியாதவன் உண்மையிலேயே கையாளாதவன் என்றுதான் கூறும். ஒன்றுக்கு லாயக்கில்லாதவன் கூறும். வெளியில வேணா மீசை காலம் தூக்கிட்டு வளர்த்தலாம். அது அழகான முறையில் கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுங்கள். ஏன் இவர்கள் இந்த பெண் சமூகம் யார் தெரியுமா? வைதா புஷ்ஷிர அஹதுஹும், அவனுக்கு ஒரு சுபச்செய்தி சொல்லப்பட்டால் நல்ல முஸ்வத்தா, அவனுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடுகிறது. கோபத்தம் துக்கத்தால் அவனமோ என்னத்தையும் செய்யக்கூடாது செஞ்சுட்டா மாதிரியும் நடக்கக்கூடாது நடந்து விட்டது போன்று அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய முகத்தை அவன் சோகத்தில் மாற்றுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவன் என்னதான் சோகத்தை மாற்றினாலும் அது ஒரு சுப செய்தி ஆகும். பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு ஒரு 3 ஆம்பளை பிள்ளைலாம் 3 பேரும் கல்யாணம் பண்ணி மருமகள் அழைச்சிட்டு போயிடுவாங்க. நீ பாட்டு வீட்டில் ஜனங்களோட மிசி கட்டி உட்காந்துக்க வேண்டியதுதான். புருஷனை கொண்டாட்டி கிளம்பி என்ன செய்யுது, வீட்டுக்கு வீடு போய் கதவை தட்டோம்னா சமீபத்தில் இந்த வாக்காளர் திருத்தத்துக்காக நம்ம சில வீடுகளுக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டு எந்த வீட்டில் போய் கதவை தட்டினாலும் நடந்து வரதுக்கு 20 நிமிஷம் அவங்க அனுப்பாங்க. வந்து சொல்லுது, ஆமா இன்னைக்கு நான் ஓட்டு போட்டு என்ன பண்ண முடியும், இல்லைன்னு எழுதி கொடுங்க, எனக்கெல்லாம் ஓட்டே வேணாம் போ, இல்லைன்னு எழுதி கொடுங்க. ஏன் விரக்தியில் இருக்கிறாங்க? அவ்வளவு எங்கம்மா ஒரு 2 பிள்ளை போட்டிருக்க, அதெல்லாம் இல்லத்தாங்கலாம் வெளியில் இருக்காங்க. அதே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் என்ன கூட குறைச்ச பேசினாலும் தாய் தகப்ப பிள்ளை 1000 பிள்ளைக்கு 1000 இருந்தாலும் அவெல்லாம் இல்லையா தாய் தந்தையை வச்சு பார்க்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். அதனால தான் எல்லாம் சொல்றான் அவர்கள் சுபச்செய்தி என்று சொல்லுங்க. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, இதோடு மட்டுமல்ல, ஒரு ஆணுக்கான மரியாதை இஸ்லாம் எங்க தெரியுங்களா வருது? ஒரு ஆணுக்கான மரியாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகமே உன்னை சிறந்தவன் என்று சொன்னாலும் நீ சிறந்தவன் கிடையாது. பெரிய நம்ம ஒரு ஜமாத் தலைவராக இருக்கலாம், பெரிய ஊர்ல பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கலாம், பெரிய படித்தவராக இருக்கலாம், ஊரே நம்மள செல்வம் பெரிய அறிவாளி இருக்கும், பெரிய அந்தஸ்து பெரியவரும், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஊர்ல நீ 10 நிமிஷம் போடுற வேஷம். இப்போ நம்ம பையனே பண்ணிட்டு வச்சுக்கீங்களேன், இது ஒரு 1/2 மணி நேரத்தில் என்ன பார்க்குறீங்க, அவ்வளோதான். மீதி 23.5 மணி நேரம் நீங்கள் மனைவி மக்கள் தான் என்ன பார்க்குறாங்க. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ ஹைருக்கும், உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? ஹைருக்கும் நிசாயிக்கும், உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவன் என்று பெயர் எடுக்கின்றீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சின்னதாக சொல்கிறேன். தௌஹீத் ஜமாத்தில் நீங்கள் இருக்கீங்க, இந்த தௌஹீதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ் கொடுக்குறீங்க, பயான் கொடுக்குறீங்க, பயானை பரப்புறீங்க, என்னென்னமோ செய்வீங்க.
சுபு தொழுலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கெல்லாம் தெரியுமா நீங்கள் சுபு தொழுலைன்னு? தெரியாது. இன்னொரு ஆள் சுபு தொழுவாமல் இருப்பான், அவனுக்கு தெரியாது. 2 பேரும் மகளிர் தான் பார்த்துக்குவீங்க. நீங்கள் நினைச்சீங்க அவங்க சுபு தொழுகிறாரு, அவங்க நினைக்குவார் நீங்கள் தொழுகையாரு. மொத்தத்தில் 2 பேர் ஓட்டையும் என்ன தெரியுங்க? 2 பேரும் மிஸ்டேக்கும் என்ன தெரியும்? மனைவிக்கு தெரியும். நீங்கள் வாய்க்கிலேயே மகளிர் விஷயம் பேசிட்டு பஜ்ர் தொழுவாமல் தூங்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் மனைவியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குற எப்படி உங்கள் கணவர் தௌஹீதுல எப்படி வெளியில வேண்டாம் சொல்லிடுவாங்க. நல்ல மனுஷங்க தௌஹீதுனா உயிர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் உள்ளுக்குள்ள அவங்க உள் சாட்சி, அவங்களுடைய மனசாட்சி அவங்கள்ட்ட பேசும். சும்மா வாய்ப்பிலே பேசுவாங்க, அந்த தொழுகை கிடையாது, ஒரு பலம் கிடையாது. சமீபத்தில் நாம் தனிநபர் தாவா கண்டிப்போம். இந்த மாதிரி யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறாங்க அவங்க வீட்டு கதவை தட்டி போய் தொழுவாங்கன்னு கூடாது. சில வீட்டில் இருந்தாங்க அவங்க சொல்லிட்டோம். சில இடத்துல கணவன்மார்கள் இல்லை, அவங்க மனைவிட்ட சொல்லும் போது நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒருவேளை யார் அந்த மாதிரி தொழுகாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் தௌஹீதை பேசிக்கொண்டு அல்லது குர்ஆன் விஷயம் தெரிந்து உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொண்டு உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு நல்ல பேர். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். எடுத்தோன்னு சொல்கிறாங்க, எங்கே பாய் தொழுகிறாரு, எவ்வளோ எழுப்பி பார்த்துட்டேன். மனுஷனுக்கு விடியறதே 8 மணிக்கு தான் பாய். அவர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுங்க பாய், நீங்கள் இன்ஷால்லாஹ் நம்மகிட்ட சொல்கிறாங்க வேதனையோட. இல்லைம்மா இல்லை, அதுக்கு மேலே பேசினா ஒரு கோவம் ஒரு பாய் சொல்கிறாங்கல்ல. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை, உன்னுடைய அந்தஸ்தை, உன்னுடைய கண்ணியத்தை உனக்கு தரக்கூடியவர் யார் தெரியுமா? உன்னுடைய மனைவின்னு சொன்னான். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த மனைவி தான் நமக்கான ஒரு அமைதி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் நிசாயிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதனுக்கான ஒரு துணையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த துணை அவர்களுக்கு ஒரு மன அமைதியெல்லாம் ஏற்படுத்தினாலே அதில் அல்லாஹ்வுடைய சாட்சியாக இருக்கிறதுங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்குதுங்க. லிதஸ்குனு, அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் மன அமைதி பெறுகிறீர்கள். உண்மையிலேயே மன அமைதி பெறுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். 1-2 வீட்டில் மாற்றி இருக்கலாம் உண்டாவா, அது எல்லா இடத்துலையும் உள்ளதுதான் வச்சுங்களேன். அல்லாஹ் சொல்வது பெரும்பான்மையாக அல்லாஹ் சொல்றான். பெரும்பான்மையாக அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு அதில் மன அமைதியை வைத்திருக்கின்றான். ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் அன்ஃபுஸின் வாஹிதின் வஜஅல மின்ஹா ஸௌஜஹா. அல்லாஹ் ஆணை படைத்து, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஒரு மனைவியை படைத்து அப்படியே படைச்சதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது லி தஸ்குன இலைஹா, அவர்களிடமிருந்து அவர்கள் மன அமைதியை பெற்றார்கள். ஒரு வகையான அமைதி அந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதாக அல்லாஹ் கூறுகிறார். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, கொஞ்ச நஞ்சம் இல்லை, எண்ணற்ற செய்திகள் நம்ம பார்க்கலாம். நாமளே உலகத்தில் நிறைய நம்ம அனுபவிச்சிருப்போம், ஆனால் நம்ம அதை உணரக்கூடிய மனிதர்களாக நம்ம இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன். அவர்கள் ஒரு பதற்றமான நிலையில் வராத மனைவிட்ட எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தி தான். பதற்றமான நிலையில் இதுவரைக்கும் உலகத்தில் அவர்கள் காணாத ஒரு உருவம், வானிலிருந்து பூமி வரைக்குமான ஒரு உயரம், 600 ரெக்கைகள் கொண்ட ஒரு உருவம். ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருக்கிறாங்க, மன அமைதியை தேடி. ஒரு வகையான அவங்களுக்கு என்ன சொல்றீங்க, ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்காங்க ரசூலுல்லாஹ். அதாவது ஹிரா குகையில் போய் அல்லாஹ்வை அவர்கள் மனைவி கொண்டிருக்கிறாங்க. சாதாரணமான முகமது அது வரைக்கும் அவங்க. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுப்பதற்காக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கின்றான். மிக பிரமாண்டமான உருவம், 600 ரெக்கைகள் கொண்ட ஒரு உருவத்தை பார்த்தா எப்படி இருக்குங்க, அப்படி ஆடி போயிட்டாங்க அவங்க. அப்படி ஆடி போனவுடனே அவர்கள் நேராக தன்னுடைய மனைவியிடத்தில் வருகிறார்கள். சொல்றாங்க, ஜமீலுனி, என்னை போர்த்துங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு எதுவும் நேர்ந்து விட்டதோ என்று நான் அஞ்சு கொண்டேன் என்று சொன்னாங்க. எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதற்றமான நிலையை பார்த்த ஹத்தீஜா அன்னை ஹத்தீஜா அவர்கள், ஹத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், வல்லாஹி மா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, கணவரே அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒரு காலம் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஒரு காலம் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தணும். இன்னக லதஸில் ரஹீம், நீங்கள் உறவுகளை அனுசரித்து போறீங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி என்னெல்லாம் உறவு இருக்கிறதோ உறவுகளை நீங்கள் அனுசரித்து போறீங்க. தஹ்மிலுல் கீல,
ஏழைகளுடைய சுமையை நீங்கள் சுமக்கின்றீர்கள், ஏழைகளிடத்தில் நோயாளிகளுக்கு அன்பா நடந்துக்கிறீங்க. ஒரு பெரிய விஷயம் போட்டு சொல்றாங்க, உங்களையே அல்லாஹ் உங்களை என்ன செய்ய போறான், உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த போறான், அல்லாஹ் உங்களுக்கே சிரமத்தை கொடுக்க போகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கணவரை அழைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய சிறிய தந்தை மாமா அவங்களிடத்துல போய் சொல்றாங்க நௌஃபல். அப்ப அவங்க தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க பார்த்த ஜிப்ரீல், நீங்கள் அல்லாஹ்வுடைய மாணவர் ஜிப்ரீல் நீங்க பார்த்திருக்கீங்க என்ற செய்தி அவருக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியிலிருந்து நமக்கு தருவது என்ன தெரியுங்களா, எந்த பதற்றமான நிலையில் ஒரு கணவன் வந்தாலும் அவர்களை ஆறுதல் படுத்துவது மனைவியாக இருக்கும். நம்மளும் அப்படி இருக்கணும். ஒருவேளை சில மனைவிகள் அப்படி இல்லாமல் இருந்தாலும் மாற்றிக்கொள்ளணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு சொன்னேன், தலையா அடிச்சுக்கிட்டேன், மனுஷன் சொல்லி கேட்க மாட்டேன்ட்டாரு, அதை வச்சுட்டு 2 மணி நேரம் பயன் பண்ற மனைவி இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, எல்லாத்தையுமே மிஸ்டர் பியூன் பேச முடியாது. சில வீட்டில் மனுஷன் படுக்கிற பார்த்த பள்ளியாசையும் தூங்கலாம் நினைச்சாலாம் இருக்கு, வீட்டுக்கு போக பயமா இருக்குப்பா, இங்கே உட்காந்துலாம இருக்கு ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு போகுது இருக்கிறாலும் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னென்னத்தையோ இழுத்து கொண்டுட்டு வந்து பேசி எல்லாம் பாதுகாக்கணும். அந்த சொற்பம் அல்லது இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கூட இன்றைக்கு மாறி இருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு அதிகமான பெண்கள், ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வார்த்தை நீ தஸ்தும் இலைக்கா, அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் மன அமைதியை பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை நிச்சயமாக பொய்ப்பிக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் சமூகத்தை என் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அழகான முறையில் கையாள வேண்டும். அல்லது நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை நம்முடைய மனைவியிடத்தில் அவர்கள் சரியா நடந்துக்காம இருந்தாங்கன்னா அவங்களை கையாள வேண்டிய ஹேண்டில் பண்ண வேண்டிய விதம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாயையும் விட்டு கொடுக்காம, மனைவியையும் நாம விட்டு கொடுக்காம, இருவரையும் சரியான முறையில் கொண்டு போகக்கூடிய திறன் தான் ஒரு ஆணுக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் சுத்தமா தாய் பக்கம் பெல்ட் எடுத்துருவோம், பெல்ட் எடுத்து அந்த பொண்ணு என்னங்க பண்ணுவோம், இவனும் பேசுவான் அதுவும் பேசுவோம். சமீபத்தில் ஒரு 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 பஞ்சாயத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெண் பேசுவதை பார்த்தால் நமக்கே அலுவலகம் அவ்வளவு காய்ச்சலுங்க. கணவன் இவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படி திருப்பி அந்த பொண்ணு கேட்குறது. இது ஒரு புத்திசாலித்தனமே. சில நேரம் அமைதியாக ரெவலேஷனாக இருக்கும். ஒரு சைலண்டாக இருக்கிறவங்க அமைதியாக இருப்பதே ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஆயுதம், புரட்சி. சில பேர் இருக்கிறதெல்லாம் போட்டு விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க திருப்பி கேட்கிறது. அது மிகப்பெரிய மன உளைச்சலுக்காகி அந்த பெண்ணை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னா, இவனோடு வாழ்வதே எனக்கு சிறந்ததில்லை என்பதை கொண்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு நிலையில ஒரு ஆண் இருந்தாங்க சொன்னா அந்த பெண் என்னங்க செய்யும்? தாயை விட்டு வந்துருச்சு, அக்கா தங்கச்சி விட்டு வந்துருச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணி, குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி, மாமனா மாமியாவுக்கு ஒரு செர்வெண்டா இருந்து, பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக இருந்து அவங்களுக்குள்ள ஊழியத்தை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு அலசரிச்சு போய் இந்த குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரமா இருந்து கொடுக்குற பணத்துல அந்த குடும்பத்தை ரன்னிங் பண்ணி இவ்வளவு செஞ்சு ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கொண்டு போறான்னு சொன்னா அந்த மனைவியை விட ஒரு சிறந்த என்ன சொல்லுவேன், ஒரு சிறந்த படைப்பு இல்லை என்று சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை விட, அதிலும் குறிப்பாக ஒரு மனைவி ஒரு தாய் என்பதை இஸ்லாம் சொல்லுவாங்க. சிலர்களுக்கு தாயாக இருக்கலாம், அல்லது தாயை உள்ளவர்களுக்கு மனைவியாக இருக்கலாம். நாம் அவர்களை ரொம்ப அழகான முறையில் நாம் அவர்களை கையாள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், சில தாய்கள் இருக்கிறாங்க, அவங்களும் மருமகளாக இருந்ததாக வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் இல்லை. ஆனா ஒரு பெண்ணுடைய தற்கொலைக்கும் ஒரு பெண்ணுடைய மரணத்திற்கும் இன்றைக்கு பெரும் காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து எடுத்த சில பெண்கள் தான். மாமியாவா இருக்கலாம், இல்லை நாத்தனாவா இருக்கலாம். அவங்களுடைய டார்ச்சர்னால தான் இன்றைக்கு இது போன்றது. கணவன் கூட எவ்வளவு வரதட்சணை பண்ணி குடும்பப்படுத்தினா வாழ்க்கையை நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இவங்க கொடுக்குற கீழே அவங்க கேட்பான். அவன் இந்த ஒரு பெண்ணே விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீனும் ஒரு பெண் தானே, நீனும் ஒரு பெண்ணாக இருந்துதான் ஒரு இடத்துக்கு இன்னைக்கு மாமியாவோ அல்லது வேற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. அப்ப அந்த பெண்ணை எப்படி கையாள வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வேற யாருதான் அதை செய்ய முடியும்? ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் செய்து விடலாம். அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நமக்கான கேள்வி கணக்குகளை
நிச்சயமாக நாளை மறுமையில் முன்வைப்பான். நாம் செய்த சிறு பாவங்களாக இருந்தாலும், கடுகு வித்த அளவை விட மிக சிறியதாக இருந்தாலும் சரிதான், பாவமோ நன்மையோ இரண்டையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்ற இறை பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் எந்த உயிரினத்தையும் நாம் டார்ச்சர் பண்ண மாட்டோம். எந்த உயிரினமும் ஒரு சின்ன உயிரினத்தை டார்ச்சர் பண்ணா கூட இஸ்லாம் சொல்லுது நீ மனுஷன் இல்லைனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதை பற்றி சொல்லும்போது கூட சொன்னார், எறும்பு புற்றுகளோ கரையான் புற்றுகளோ இருக்கிற இடத்துல நீங்கள் சிறுநீர் கழிக்க வேணாம் தான். இன்னைக்கு நம்மளாம் பாத்ரூமில் போய் டைல்ஸ் ஊற்றி ஒரு தனி இடமா வச்சிருக்கிறோம் ஹமாம். ஆனால் அன்றைய காலம்லாம் வந்து திறந்த வெளிதான். அப்படி போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தில் ஒரு வேளை உயிரினங்கள் இருந்தால் அந்த கூட நீங்கள் சிறுநீர் கழிச்சார். எவ்வளோ பெரிய இறக்கம் இஸ்லாம். இதே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், முன்னிருந்த ஒரு சமூகத்தில் ஒரு நாயின் மீது இரக்கம் கொண்ட, இன்னொரு ஹதீஸ் ஒரு பூனையின் மீது இரக்கம் கொண்ட ஒரு பாவம் செய்த பெண்ணை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் சொர்க்கம் அனுப்பினான். ஒரு நாயாக இருந்தாலும் செய்தான், ஒரு பூனையாக இருந்தாலும் செய்தான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இத்தகுல் ஹைவான், உயிரினங்கள் விஷயத்தில், வாயிலான ஜீவனுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு இன்றைக்கு மனிதநேயம் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு இது போன்ற தகவல்களை கேள்விப்படுறோம். குடும்பமே போய் நிற்குது போலீஸ் ஸ்டேஷனில், வெக்க கேள்வி இல்லையா? யார் வீட்லையும் நடக்கிறாங்க, யார் வீட்லையும் நடந்துடலாம். இன்றைக்கு பெண்கள் வந்து ரொம்ப குயிக்காக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அது வேற, அவங்களுக்கு வேற உபதேசம் பண்ண வேண்டியது இருக்கு. தூண்டுறது தான் பெரிய பாவம். அந்த தூண்டக்கூடிய பாவத்துக்கு நாம முதல் நம்ம நிவாரணம் தேடணும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாளைக்கு நம்மளை கூடுவான நெருப்புல இன்னைக்கு நாம டார்ச்சர் பண்றோமே, அல்லாஹ் நாளைக்கு நம்மளை டார்ச்சர் பண்ண என்ன நிலைமாவும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நாளை மறுமையினுடைய தண்டனையை பற்றி சொல்லும்போது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், மனிதனுடைய குற்றங்களுக்கான தண்டனையை நிர்ணயிப்பதில், அவர்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுல அல்லாஹ் மிக கடுமையானது. மறுமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ்க்கு இறக்கம் கிடையாது, உலகத்துல தான் இறக்கம் தான். மறுமையில அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களுக்கும் பாவம் இழைத்தவர்களுக்கும் மிக கடுமையான தண்டனை இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், வெறுமனே தொழுதுட்டு வெறுமனே நோம்பு வச்சுட்டு மனிதர்களிடத்தில் நாம சரியா நடக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இஸ்லாம் என்பது ரெண்டு, ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாதா. அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் நாம் சரியா நடந்துக்கணும், அல்லாஹ்வுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும், உலக விஷயங்களிலும் ஹக்கை நாம் சரியா நிறைவேற்ற வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெண் என்பவள் மிக அற்புதமான ஒரு படைப்பு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு சின்ன விஷயம், இதை நினைச்சாலும் போதுங்க, நீங்க பெண்களை மதிப்பீங்க. எந்த வீட்லையாச்சும் பெண்கள் நீங்க நினைச்சு பாருங்களேன், 10 மணி 11 மணிக்கு இறால் மீன், ஒரு உதாரணத்தை சொல்றேன், 10 மணி 11 மணிக்கு மீன் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. ராட்டு மீன், ப்ரான் சொல்றோம்னா இல்லையா, இறால் மீன் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. அதுக்கு பிறகு உட்காந்து இடுப்பு வலிக்கு அதை என்ன செய்வாங்க, மீனை சுத்தம் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் சுத்தம் பண்ணால் இவ்வளோதான் வரும், புஷ்ணு பேர் ஒரு பீஸ் தான் இருக்கும். இதை சமைத்த பிறகு தனக்காக எந்த பெண்ணாவது எடுத்து வச்சுக்கலாம், எடுப்பாங்களா தெரியா? சொல்லுங்க பாப்போம். ஒரு வீட்டில் கூட பார்க்க முடியாது, ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியாது. கணவனுக்கு எடுத்து வைப்பா, சாப்பிடுங்கப்பா, பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. கணவனும் பிள்ளையும் சாப்பிடுவதை அவர்கள் நிம்மதி அடைவார்கள். கடைசியா ஒண்ணு இல்லையா, வெறும் சட்டையில சோட்டை போட்டு பற்றி போயிடுவாங்க. இதற்கு ஒரு சமீபத்திய உதாரணம் ஒன்று படித்தேன். ஒரு வாலிப பிள்ளைங்க சாப்பிட வேண்டிய வயசு, சில ஒரு குறிப்பிட்ட வயசுல சோறு அவனுக்கு சோறை கொடுக்க முடியாது, தீர்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல உயிர் போயிடும், சாப்பிட மாட்டான். இன்னொரு வயசு வரும், அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வாங்க முடியாது, சப்பாத்தியா சுட்டுக்கிட்டே இருப்பான். ஓடுற வயசு விளையாடுற வயசு வச்சுருக்கீங்க, 4, 5, 6 உள்ள இறக்கிட்டே இருப்பான். அந்த உடம்பு கல்ல போட்டாலும் சிரிக்குமாங்கன்னா இங்கே அந்த மாதிரி வயசு. அந்த செய்தியை நான் படித்தேன், அது உண்மையோ பொய்யோ, ஆனால் நடக்கக்கூடிய நிதர்சன உண்மை. என்னன்னு சொன்னா, ஒரு பையன் விளையாடிட்டு வரான், அந்த தாய் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறான். அப்படி 2 முறை சாப்பாடு எடுத்து வச்ச தாய் 3வது அந்த பிள்ளை சாப்பாடு கேட்கிறான். அந்த தாய் அந்த சக்தியிலிருந்து அன்னக்கரண்டியால் எடுத்து வைக்காம தன் கைகளால் உணவை எடுத்து வைக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, 2 தடவை கரண்டியில் எடுத்து வச்சேன், இப்ப ஏமா அவன் கையில் எடுத்து வச்சேன்னு கேட்கும்போது அந்த தாய் சொல்றா, சாப்பாடு கீழே போயிடுச்சு, அடியில போயிடுச்சு, ஒருவேளை கரண்டியை எடுத்தா சத்தம் கேட்டு என் பிள்ளை சாப்பாடு முடிஞ்சிச்சு நினைப்பானோ.
சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றதை நிறுத்திவாங்கன்னு எனக்கு யோசித்தேன். அதனால் சத்தம் வராமல் இருப்பதுக்கு கையிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லுகிறாலே இவள் தானே தான். இதான் உண்மையான பெண்களுடைய தியாகம். இந்த தியாகத்தை விட வேற ஒன்றும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தனக்காக எதுவுமே உலகத்தில் அவங்க எடுத்தது இல்லை. அது பிச்சை 2 முருகா இருக்கா கேட்பாங்க, 2 கோடி கேட்பான். மற்ற எல்லாவற்றையும் தன் கணவன் பிள்ளை தன்னவன் பிள்ளை என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பெண்களை மதியுங்கள். இஸ்லாம் என்பது அதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், அவர்களுக்கான சிறப்பை தந்தார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். ஒரு மகத்தான நபி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து பெருநாள் அன்னைக்கு அரபு தேசத்தில் விளையாடுவாங்க, மல்யுத்தம்லாம் நடக்கும். அவர் ரசூலுக்கு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு இந்த மாதிரி விளையாட்டுலாம் நடக்குது அவன் வாங்கலைன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. மனைவி அழைச்சிக்கிட்டு போய் அவருடைய தோல்ல அவங்க மனைவி தலையை வச்சுட்டு பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ் தோல். இன்னொரு இடத்துல நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? ஓட்டப்பந்தயம் விளையாடுமான்னு கேட்குறாங்க நம்ம கணவன்கிட்ட. இன்னைக்கு கேளுங்க, எந்த கணவன் கேளுங்க, ஒரு மனைவி ஓடவே முடியாது, 3/4 பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எங்கே ஓடுறது? எல்லாத்துக்கும் குழந்தை இன்னும் பைபாஸ் பண்ணி வச்சிருக்கான், இல்லைன்னா 2-3 ஸ்ட்ரென்த் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கு, இல்லை தைராய்டு இருக்கு, ஆளுக்கு ஒரு டேப்லெட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓடலாம் சொன்னீங்கன்னா 1/2 கிலோமீட்டர்ல இல்லை இதுதான் கதை பண்ண முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தாக இருந்தாங்க. அப்போ ஓட சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் மனைவியை ஓட விட்டு லேசாக ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுங்க ராணுவ வீரர் தளபதி அவங்க. ஆனால் அவங்க தன் மனைவி ஓடுறதுக்காக கேட்கிறதுக்காண்டி லேசாக ஓடுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரே டப்புல ரசூலுல்லாஹ் குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா அப்படி பார்த்து கடந்து போயிடக்கூடாது. ஒரு டப்பு பாத் டப்புல தொட்டி அதெல்லாம் தொட்டி இருக்கும். ஒரு டப்பு உள்ள கணவன் மனைவி குளித்திருக்கிறான். இது இந்த மாதிரி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்திருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அமைதியை பெற்றிருந்தால் உலகத்தில் எதையும் நீங்க திரும்பி பார்க்க மாட்டோம், எதையும் நீங்க பார்க்க மாட்டோம். அதுதான் அதே ஆயிஷா சொல்றாங்க, நான் கடிச்சிட்டு ஒரு இறைச்சி வச்சிருப்பேன், அதை வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் குடும்பல பார்ப்போம். எனக்கு ஒரு துண்டை கடிச்சு வச்சு இது எனக்கு வைக்கிறப்பா அப்படின்வான் மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களிடத்தில் அன்பாக நடந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மருத்துவனாக, ஏன் சில நேரம் ஒரு தந்தையாக கூட ஒரு உபதேசம் செய்து அவர்களை அரவணைக்க வேண்டும் என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் செய்தவனாக முதல் அருளை செய்கிறேன். இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் முதல் இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்குது. ரபியுல் அவ்வல்னாலே அநேகமாக நம்ம பகுதியில் ஃபுல்லாக பலாசோறு ஞாபகம் வந்துடும். மூக்குக்கு எல்லா இடத்துலையும் ஓடுது, பாட்டு கச்சேரி, இந்த பலாசோறு என்ன சொல்ற நேர்த்தி சாமான் இதான் ஓடும். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாள் என்று சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரம் எல்லாம் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாதது, அல்லாஹ்வுடைய நபி வெறுத்தது, அல்லாஹ்வுடைய நபி ஒழிச்சு நிற்கிறது, அல்லாஹ் தேவையற்ற பாவமான செயல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடியதான் இன்றைக்கு இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மௌலூதாக இருக்கட்டும், மௌலூது சூறாக இருக்கட்டும், உண்மையான ஒரு மூமின் இந்த மௌலூதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இருந்தாலும் இந்த மௌலூதுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதற்கு இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற தகவலை சொல்லுங்கள். அந்த மௌலூதினால் ஏற்படக்கூடிய விளைவு மக்களிடத்தில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நபியினுடைய நேசம் இந்த மௌலூதில் இல்லை, நபியினுடைய பிரியத்தை வெளிப்படுத்துவது இந்த சோதத்திங்கத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய நபியினுடைய நேசம் அவர்களை பின்பற்றுவது இருக்கிறது. நபியினுடைய வாழ்க்கையை தெரிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இருக்கிறது. குடும்பமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இன்னும் இந்த உலக வாழ்க்கை எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றுவதில் தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது, நபியினுடைய நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு இருக்கிறது என்பதை அந்த மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இது போன்ற முழுதான சிறுக்கான காரியத்திலிருந்து நாமும் விலகி நம் சமூகத்தையும் அதிலிருந்து விளக்குவதற்கான வழியை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பசங்களை பின்னாடி